ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன் தித்திக்குது. நாம் இன்றைக்கி கார்ன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கார்ன் ரைஸ் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். குழந்தைங்க கார்னை வெறுமனே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவாங்க. இதில் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. இதுக்கு நான் ஒரு ஃப்ரெஷ் கார்ன் எடுத்து அதை தோலெல்லாம் எடுத்துட்டு கார்னை இந்த மாதிரி உதிரியாக தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். கார்ன் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் கார்னு, வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், கேப்சிகம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், பூண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாவும் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை, கொரியாண்டர் லீவ். நான் பாயில்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வடித்து வச்சுருக்கேன். சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த அளவுக்கு இருக்கணும், உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ரைஸ்க்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சுட்டு பேன் சூடானதும் ஆயில் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு அதில் போட்டுக்கலாம். அது கூடவே நறுக்கி வச்சிருக்க இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவும் வெங்காயமும் போட்டுக்கலாம். இது ரெண்டத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம், கண்ணாடி பதம் அந்த அளவுக்கு வந்தால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாய் ரெட் கலர் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதக்காமல் அதையும் சும்மா லைட்டாக வதக்கினா போதும். இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க ஒரு கப்பு கார்ன் அதில் சேர்த்துடலாம். கார்ன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ஹீட்லேயே அந்த கார்ன் வந்து நமக்கு பாயில் ஆயிரும். அதனால ரொம்ப வேக வைக்க வேண்டாம், ஆஃப் பாயில் வந்தால் போதும். இப்போ கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு இதையும் நல்லா ஒரு வதக்கி விட்டுருங்க. கார்ன் நல்லா ஆஃப் பாயிலில் நமக்கு இப்போ வெந்து வந்திருக்கும். இப்போ இது வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலையை எடுத்து கொஞ்சம் அதில் தூவிக்கலாம். தூவிட்டு அதையும் நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நாம வடித்து வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஃபுல்லாக ரைஸில் அந்த கார்ன் அந்த ஃப்ளேவர்லாம் மசாலா ஃப்ளேவர்லாம் ஏறுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது மீதி இருக்கிற கருவேப்பிலை போட்டுக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற கொரியாண்டரையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா பெப்பர், சால்ட்டு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூடான சுவையான கார்ன் ரைஸ் ரெடி. இது குழந்தைங்களுடைய லஞ்ச் பாக்ஸ்க்கும் அடிக்கடி நம்ம கொடுத்து அனுப்பலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.